வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸும் தான் எங்களை அடுத்த வீடியோஸ் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்ட்ஸ் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. அதில் நான் கவர் பண்ணுறது இப்போ யூனிட் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட் 4. அதில் நான் சொல்லிக் கொடுப்ப ஒரு டாபிக் இப்போ இன்றைக்கி என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட். ஸோ கார்போஹைட்ரேட்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாம். கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா லிவிங் ஆர்கானிஸ்க்கும் மேஜர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, அதாவது ஒரு லிவிங் ஆர்கானிசம்னா எனர்ஜி கொடுக்குறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஸோ அது எந்த ஃபார்மில் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் அப்புறம் பிளான்ட்ஸ் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் ஃபார்மில் தான் தரும். ஸோ பிளான்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்ட்ராச்ன்ற ஃபார்மில் ஸ்டோரேஜ் ஃபார்மில் தரும். அதே மாதிரி அனிமல்ஸ்ன்னும் போது கிளைக்கோஜன்ற ஃபார்மில் தரும். சரி, இப்போது இது ஸ்டோரேஜ் ஃபார்மாக இருக்குது, அது எப்படி நம்ம நார்மல் பாடிக்கு வந்து அவைலபிள் ஃபார்மாக மாறும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அமிலேஸ், பீட்டா அமிலேஸ், அமிலோ ஆல்ஃபா 1,6 கிளைகோசைடு, அப்புறம் ஆல்ஃபா 1,6 1,4 கிளைகோசைடேஸ். இந்த மாதிரி என்சைம்ஸ் வந்து அந்த கிளைகோஜன் அப்படின்னா ஸ்ட்ராச்சில் வந்து ஹியூமன் பீயிங்ஸில் ஆக்ட் ஆகும்போது அது டீக்ரேட் ஆகிட்டு குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். சரி, இந்த குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிட்டு எந்த ஃபார்ம்ஸில் வந்து நம்ம டைஜஸ்டிவ் ப்ராசஸ்க்கு ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ், இந்த 3 ஃபார்மில் தான் கார்போஹைட்ரேட் வந்து ஈஸியிலே அவைலபிளாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் மெட்டபாலிக் ப்ராசஸ் எதில் நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளைகோலைசிஸ்ன்ற ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு நடக்கும். அந்த கிளைகோலைசிஸில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா குளுக்கோஸுன்ற மாலிகுல் பைருவேட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அது வந்து எனர்ஜி ட்ராப்பிங் காம்போனண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் நம்ம ஹியூமன் பாடியில். அடுத்து வந்து கிளைகோலைசிஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். ஸோ இது சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஆக்சிடேட்டிவ் பாத்வேன்னு சொல்லலாம். எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன் இது எல்லாத்துக்குமே ஒரு காமன் ஆக்சிடேட்டிவ் பாத்வே. இது வந்து எதுக்கெல்லாம் ப்ரீகுசராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறையா பயோசிந்தட்டிக் மாலிகுல்ஸ், அதாவது ஹியூமன் பாடி லிவிங்க்கு தேவையாக இருக்கிற நிறையா சிந்தட்டிக் மாலிகுல்ஸுக்கு இது வந்து ஒரு பேசிக் ஃபார்மாக இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் நடக்குது. இதில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசிட்டைல் COA அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் வாட்டர் ஃபுல்லாக டிசால்வ் ஆகிடும். அந்த டிசால்வ் ஆகிற ப்ராசஸில் NADHும் FADH2வும் அந்த ஆக்டிவ் ATP காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த இது வந்து நம்ம ஹியூமனுக்கு வந்து ஈஸியாக எனர்ஜி ஃபார்மில் கிடைக்கிறதுக்கு இதுதான் காரணம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸோஸ் மோனோபாஸ்பேட் ஷண்ட் அப்படின்றது தான் இது வந்து எதுக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாத்வேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பாத்வேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளைகோலைடிக் பாத்வேக்கும் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாத்வேன்னு சொல்லிடலாம். இதில் வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷனாக அந்த ATP ஜென்ரேஷன் ஆகும்போது நிக்கோட்டமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட் NADPH அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்ம் சொல்லிக்கலாம். அந்த மாலிகுல்ஸும் ரிபோஸ் பாஸ்பேட் 5-பாஸ்பேட்ன்ற மாலிகுல்ஸும் இதில் ரெடியூஸ் ஆகிட்டு இதில் ATP மாலிகுல்ஸ் ஜென்ரேட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளைகனோஜெனசிஸ். ஸோ அது மூணும் பார்த்தீங்கன்னா மேஜர் சிந்தட்டிக், அந்த குளுக்கோஸ்லேருந்து நம்மளுக்கு எனர்ஜி எப்படி கிடைக்குன்றது. இது கிளைகனோஜெனசிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு குளுக்கோஸ் மாலிகுல், நான் கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் மாலிகுல் வந்து எப்படி சிந்தட்டிக் ப்ரீகுசராக ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான். அந்த கிளைகோலைசிஸ் சைக்கிளில் குளுக்கோஜன் மெட்டபாலிசம் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 தான் நடக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளைகோஜெனசிஸ். ஸோ கிளைகோஜெனசிஸ்னால் எதுவும் இல்லைங்க, அந்த குளுக்கோஸ்ன்ற மாலிகுல் வந்து நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கும். அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஃபார்மாக இது பண்ணுறது குளுக்கோஜென்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல, அந்த குளுக்கோஸ்லேருந்து குளுக்கோஜன் எப்படி சிந்தசிஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த கிளைகோனோஜெனசிஸ்ன்ற மெட்டபாலிசம் நடக்கும். அடுத்து வந்து கிளைஜெனோலைசிஸ். ஸோ கிளைஜெனோலைசிஸ்னால் எதுவும் இல்லைங்க, அந்த குளுக்கோஜன்ற காம்பவுண்ட் வந்து ப்ரோக் ஆகிட்டு நம்மளுக்கு எனர்ஜி தேவைப்படுறப்போ குளுக்கோஸ் மாலிகுல் ரிலீஸ் ஆகுது இல்லை, அந்த ப்ராசஸ் பேர் தான் கிளைகோஜெனோலைசிஸ். ஸோ இந்த கிளைகோலைசிஸ் பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு இதோட இன்னொரு பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா EMP பாத்வே. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா Embden-Meyerhof-Parnas பாத்வே. இந்த வேர்ட்ஸ் வந்து எப்படி நம்மளுக்கு டெரிவ் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ரீக் வேர்ட்லேருந்து. ஸோ க்ரீக் வேர்டில் கிளைசிஸ்க்கு மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட். ஸோ அதே மாதிரி லைசிஸ்னா ஸ்பிளிட்டிங். ஸோ இந்த 2 வேர்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிளைகோலைசிஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோபிளாசமில் ஒரு ப்ரைமரி பாத்வேன்னு சொல்லிட்டு சொல்லலாம் குளுக்கோஸை கேட்டலைஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் காரணம் இல்லாமல் இது எக்ஸ்ட்ரா மைக்கோகாண்ட்ரியல் சொல்யூஷனாக, அதாவது சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் சைட்டோபிளாசமில் ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் என்சைம் கேட்டலைசிஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஆனரோபிக் கண்டிஷன்லையும் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். இந்த கிளைகோலைசிஸ்ன்ற ப்ராசஸ் வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் ஆஃப் ரியாக்ஷன் நடக்கும்போது குளுக்கோஸ் வந்து பைருவேட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அந்த பைருவேட்டில் கோகாமினன்ட் ப்ரொடக்ஷன், அதாவது ஃபர்தர் ப்ரொடக்ஷன் மூலியமாக
ஒரு ஏடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி மாலிகுல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அதுதான் இந்த கிளைகோலிசிஸோட ப்ராசஸ். சரி, இந்த கிளைகோலிசிஸ் ப்ராசஸ் வந்து பிளான்ட்ஸில் ஃப்ரக்டோஸும் குளுக்கோஸாகவும் 2 மோனோசாக்கரைட்ஸாக இந்த கிளைகோலிசிஸ் ப்ராசஸ் ரிலீஸ் ஆகும். இதே ஹியூமன் அனிமல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸாக ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த குளுக்கோஸ் வந்து கிளைகோலிசிஸில் டெரைவ் பண்ணும்போது அது எது வந்து டெரைவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராச் அப்புறம் சுக்ரோஸ்ன்ற காம்பவுண்ட்ஸ் வந்து டெரைவ் ஆகுது. இதே ஃப்ரக்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ்ன்ற காம்பவுண்ட்லேருந்து மட்டும் டெரைவ் ஆகுது. அந்த ஸ்ட்ராச்ன்றது வந்து எங்கேருந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீட் அப்படி இல்லைன்னா குளோரோபிளாஸ்ட் ஆஃப் மெச்சூர் பிளான்ட்ஸ்லேருந்து ஸ்ட்ராச்ன்ற காம்பவுண்ட் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸ் வந்து எப்போ டேக்ஸ் பிளேஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் பிளான்ட்ஸில் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது இந்த ப்ராசஸ் வந்து டேக்ஸ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஓவரால் வியூவாக இந்த கிளைகோலிசிஸ் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இதுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த கிளைகோலிசிஸ் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராச்ன்ற காம்பவுண்ட் வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் பிரேக் ஆகிட்டு சுக்ரோஸாக வந்து கடைசியாக எனர்ஜி ஏடிபிஸ் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக பேலன்ஸாக CO2வும் ஏராவும் வெளியே ரிலீஸ் ஆகிறது தான் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக. ஸோ அதை தான் இப்போ அதில் நம்ம அந்த ப்ராசஸில் கிளைகோலிசிஸ்ன்ற ப்ராசஸை மட்டும் இப்போ கொடுக்க போகிறோம். அதை ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ்லேருந்து பைருவேட் வரைக்கும் எப்படி மாறுதுன்றது தான். ஸோ குளுக்கோஸ்லேருந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட், அடுத்து ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட், அப்புறம் ஃப்ரக்டோஸ் 1,6 பைபாஸ்பேட், அதுக்கடுத்து 3 கிளிசரால்டேட் பாஸ்பேட், அப்படி இல்லைனா டைஹைட்ராக்சி பாஸ்பேட், இந்த மாதிரி மாறிட்டு அந்த கிளிசரால்டேட் 3 பாஸ்பேட்லேருந்து பைருவேட்டாக எப்படி மாறுதுன்றது தான் இந்த ப்ராசஸில் கொடுக்கலாம். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு இந்த பிக்சர் காமிச்சேன்ல, இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ப்ரீ சிந்தட்டிக் பாத்வேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்புறமேட் பே ஆஃப் பாத்வேன்றதை வந்து மீதி பார்த்து சொல்லலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பேஜ்ன்றது தான் ப்ரிப்பரேட்டரி, அதாவது ப்ரீ சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கிளைகோலிசிஸ் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ்ன்ற காம்பவுண்ட் வந்து ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிட்டு குளுக்கோஸ் 3 பாஸ்பேட்ன்ற மாலிகுல் வரைக்கும் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாஸ்போரிலேஷன் ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்றது வந்து கிளிசரால்டேட் 3 பாஸ்பேட் வரைக்கும் கன்வெர்ட் ஆகும். ஸோ இதோட இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிளைகோலிசிஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேட்டரி பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிளைகோலிசிஸ். ஸோ இதோட இன்னொரு பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பேஸ். ஸோ இந்த பே ஆஃப் பேஸில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளிசரால்டேட் 3 பாஸ்பேட்ன்றது வந்து பைருவேட்டாக கன்வெர்ட் ஆகும். அப்படி கன்வெர்ட் ஆகும்போது ஏடிபி NADH அப்படின்ற காம்பவுண்ட் மாலிகுல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி மாலிகுல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதை தான் இதில் சொல்லிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் தான் இதில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ கிளிசரால்டேட் 3 பாஸ்பேட்லேருந்து ATP ப்ரொடியூஸ் ஆகிட்டு பைருவேட்டுன்ற கடைசி காம்பவுண்ட் வரைக்கும் வருது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் பார்க்கலாம். இப்போ ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டெப்பில் நடக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போரிலேஷன் ஆஃப் குளுக்கோஸ். இதில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ்ன்ற நார்மல் காம்பவுண்ட் வந்து ATP டோனர் மூலியமாக பாஸ்போரிலேஷன் வந்து ஹெக்ஸோகைனேஸ்ன்ற என்சைம் இருக்கும்போது ஆக்ட் ஆகும். அது வந்து ஹெக்ஸோகைனேஸ்ன்ற தனியாக ஆக்டிவ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் கோ என்சைமாக மெக்னீஷியம் 2+ ஆக்ட் ஆகிட்டு ஸோ MgATP2- காம்ப்ளெக்ஸ் ரிலீவ் ஆகிட்டு வெளியே வருங்க. ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு இது. குளுக்கோஸ்ன்றது வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக மாறுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட். அந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டாக மாறும். ஸோ இந்த இது நடக்கும்போது என்ன என்சைம் இதில் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்போ ஹெக்ஸோஸ் ஐசோமேரேஸ்ன்ற காம்பவுண்ட் வந்து இதில் ரிலீஸ் ஆகுது. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது மெக்னீஷியம் 2+ன்ற கோ என்சைம் ஆக்டிவிட்டி வந்து நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டும் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகிடுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போரிலேஷன் ஆஃப் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட். ஸோ ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டோட பாஸ்போரிலேஷன் நடக்கும்போது இதுக்கு ஆக்ட் ஆகிற என்சைம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் 1ன்ற என்சைம் தான் ஆக்ட் ஆகும். இது வந்து இரிவர்சிபிள் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு பார்த்து நம்ம ரிவர்சிபிள், இப்போ இரிவர்சிபிள். ஸோ இது ஆக்ட் ஆகிறதுனால அது மட்டும் இல்லாமல் பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் 2 அப்படின்ற என்சைமும் இதில் ஆக்ட் ஆகும். அதன் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் 2,6 பைபாஸ்பேட்ன்ற காம்பவுண்ட் கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்ன்றது வந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பைபாஸ்பேட்டாக நம்மளுக்கு இங்கே வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு ரெகுலேட்டரி என்சைம்ஸ் மூலியமாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4th ஒன், ஸோ கிளீவேஜ் ஆஃப் ஃப்ரக்டோஸ் 1,6 பைபாஸ்பேட். ஸோ இது கேட்டலிசிஸ் நடக்கும்போது ஃப்ரக்டோஸ் 1,6 பைபாஸ்பேட் வந்து சிம்பிள் ஆல்டோஸாக கன்வெர்ட் ஆகும். இது வந்து எதுக்கு ப்ரெசன்ஸாக இருக்கும்போது நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று மாலிப்டம் கண்டெய்னிங் ஜிங்க் கோ என்சைம் கண்டெய்ன் ஆகிட்டு இருக்கும்போது ஆல்டோஸ் வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதுதான் இந்த 2 ப்ராசஸாக நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கன்வர்ஷன் ப்ரீஸ். ஸோ இது வந்து கிளிசரால்டேட் 3 பாஸ்பேட்டாக அந்த ஃப்ரக்டோஸ் 1,6 பைபாஸ்பேட் நடக்கும். அதே மாதிரி
இது வந்து 2 காம்பவுண்ட்ஸாக இருக்கும். ஃப்ரக்டோஸ் 1,6 பைபாஸ்பேட்ன்றது 2 காம்பவுண்டாக தெரியும். ஒன்று கிளிசரால்டேட் 3 பாஸ்பேட், அப்புறம் வந்து அடினோசைன் 3 பாஸ்பேட்ன்ற மாதிரி இன்னொரு காம்பவுண்ட் பிரியும். ஸோ கிளிசரால்டேட் 3 பாஸ்பேட்டில் தான் ஃபர்தர் ப்ராசஸ் நடக்கும். அந்த இன்டர் கன்வர்ஷன் தான் இந்த ப்ரிப்பரேட்டரி ஃபேஸில் நடக்கும். ஸோ இப்போ ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஆஃப் கிளைகாலிசிஸ். இதில் ஃபஸ்ட்டு இதுலேயும் ஒரு 5 ஸ்டெப் இருக்குங்க. அந்த 5 ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா அது 6th ஸ்டெப்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஆகிச்சுன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசரால்டேட் 3 பாஸ்பேட் டு 1,3 பைபாஸ்போகிளிசரேட். ஸோ அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கேட்டலைசிஸ் ப்ராசஸ் நடக்கிற என்சைம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளிசரால்டேட் 3 பாஸ்பேட் டீஹைட்ரஜனேஸ் இந்த என்சைம் இருக்கும்போது நடக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 2 எனர்ஜி மாலிகுல்ஸான ஏடிபி வந்து ஜென்ரேட் ஆகிட்டு நம்மளுக்கு கிடச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளிசரால்டேட் 3 பாஸ்பேட்ன்றது வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் அன்ஹைட்ரேட் பாஸ்பரிக் ஆசிட்டும் இதில் கம்பைன் ஆகிட்டு, அதாவது அசைல் ஆன்ஹைட்ரேட்ன்ற காம்பவுண்ட்ஸும் இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு ப்ரொடியூஸ் ஆகுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போரல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் 1,3 பைபாஸ்போகிளிசரேட் டு ஏடிபி. அதாவது இதில் கிளிசரால்டேட் 3 பாஸ்பேட்டில் இருந்து ஃபர்தராக கன்வெர்ட் ஆகிட்டு 1,3 பைபாஸ்பேட்லேருந்து ஏடிபின்றது ஏடிபியாக கன்வெர்ட் ஆகும். அந்த இதுதாங்க. இதில் வந்து கேட்டலைஸாக என்ன என்சைம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்போகிளிசரேட் கைனேஸ்ன்ற என்சைம் ஆக்ட் ஆகிட்டு இதில் ஏடிபின்றது ஏடிபியாக மாறிட்டு 3 பாஸ்போகிளிசரேட்ன்ற காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு இங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுங்க. இதுக்கு இந்த ப்ராசஸ் வந்து இன்னொரு பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் சொல்லலாம். அதாவது கிளைகாலிசிஸில் 7th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் 3 பாஸ்போகிளிசரேட் டு 2 பாஸ்போகிளிசரேட். ஸோ 3 பாஸ்போகிளிசரேட் இது வந்து தேர்ட் இருக்கக்கூடிய பாஸ்போரல் குரூப் வந்து செகண்ட் குரூப்புக்கு ரிவர்சிபிள் ப்ராசஸ் மூலிமா ஷிஃப்ட் ஆகிறது தான் இந்த ப்ராசஸ்ங்க. ஸோ ஃபர்தராக என்சைம் கேட்டலைஸ் பண்ணுறதுன்றது ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி நடக்கும்னு சொல்லுவாங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் 2+ அயான் கோ என்சைம் ப்ரெசன்ட் இருக்கும்போது பாஸ்போகிளிசரேட்ன்ற என்சைம் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த 8th ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9th ப்ராசஸ். ஸோ இதில் வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போகிளிசரேட்ன்றதுல பாஸ்பினால் பைருவேட்ன்ற காம்பவுண்டாக மாறும். அந்த பாஸ்போ குரூப்ன்றது வந்து ரிலீவ் ஆகிட்டு ஆக்ட் ஆகுறதாங்க. ஸோ இது வந்து எந்த என்சைம் மூலியமாக கேட்டலைஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனோலேஸ்ன்ற என்சைம் ப்ரெசென்ட் இருக்கிறது மூலிமா இந்த இது வந்து ஆக்ட் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜி பாஸ்போரல் குரூப்ஸ், அதாவது ஏடிபி டு ஏடிபி, அதே மாதிரி NAD+2 NADPDH அப்படின்ற காம்பவுண்டும் ரிலீஸ் ஆகும். அது வந்து எதோட ப்ரெசன்ஸில் ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் மூலியமாக இந்த 9th ப்ராசஸ் நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிப்பரேட்டரி பேஸில் கடைசி ப்ராசஸ். ஸோ இது பேஸில் கடைசி ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பாஸ்போரல் குரூப் ஃப்ரம் பாஸ்பினால் பைருவேட் டு ஏடிபி. அதாவது கடைசி இது பாஸ்பினால் பைருவேட்ன்ற காம்பவுண்ட் வந்து ஸோ பைருவேட்டாக கன்வெர்ட் ஆகுது. இது வந்து எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 ADPன்ற காம்பவுண்ட் வந்து 2 ATPயாக கன்வெர்ட் ஆகிட்டு இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இது நடத்தி கொடுக்குறது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைருவேட் கைனேஸ்ன்ற ஒரு என்சைம் தான் இந்த ப்ராசஸ் நடத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த ப்ராசஸ், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து 7th ஒன் வந்து சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து வர சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் சொல்லி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th ஒன். ஸோ கிளைகாலிசிஸில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் 7th ஒன்லையும் 10th ஒன்லையும் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன்ற ப்ராசஸ் வந்து நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பைருவேட்ன்ற காம்பவுண்ட் மூலியமாக அதுக்கடுத்து கீட்டோ ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஃபர்தர் ப்ராசஸ்க்கு போயிட்டு இருக்கும். ஸோ இதோட கிளைகாலிசிஸ்ன்ற ப்ராசஸ் வந்து குளுக்கோஸ்லேருந்து பைருவேட்ன்ற காம்பவுண்ட் வர வரைக்கும் முடிஞ்சிச்சுங்க. ஸோ இதுக்கடுத்து ஃபேட் ஆஃப் பைருவேட் வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷனில் லாக்டேட் டீஹைட்ரேஷன்ற காம்பவுண்ட் மூலியமாக ஃபர்தர் டீகம்போசிஷன் நடக்கும். ஸோ அந்த ப்ராசஸையும் இதில் கொடுத்துருக்கேன் ஒரு சின்ன இன்ட்ரோவாக. அடுத்து வந்து அப்படி பைருவேட் போகலன்னா ஆனோரோபிக் கிளைகோலிசிஸ், அதாவது ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்லையும் நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அப்புறம் மொலாசஸ் அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸில் பைருவேட்டுன்றது வந்து எத்தனாலாக நடத்திட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸ் தான். அதாவது பைருவேட் டீஹைட்ரஜனேஸ் அப்புறம் ஆல்கஹால் டீஹைட்ரேஷன் இந்த காம்பவுண்ட்ஸ் ப்ரெசன்ஸில் இந்த 2 ஸ்டெப் ப்ராசஸ் ரியாக்ஷன்றது நடக்கும். அது வந்து அசிட்டால்டிஹைட் இதில் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸில் பைருவேட் டீஹைட்ரேஷன் ஆக்ட் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டால்டிஹைட்ன்ற காம்பவுண்ட் வந்து எத்தனாலாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைருவேட்ன்ற காம்பவுண்ட் பைருவேட் டீகார்பனேஷன்ற ஃபஸ்ட்டு ப்ராசஸில் அசிட்டால்டிஹைடாக மாறிடுது. ஸோ அந்த அசிட்டால்டிஹைடு வந்து ஆல்கஹால் டீஹைட்ரேஷன் ப்ரெசன்ஸாக இருக்கும்போது எத்தனால் காம்பவுண்டாக மாறிடுது.
இதுதான் இந்த anaerobic glycolysis. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஃபுல்லாக aerobic glycolysis, இப்போ பார்த்தது anaerobic glycolysis. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் நம்ம கிளைகோலைசிஸ் பார்த்தாச்சு, போத் ஏரோபிக் அப்புறம் anaerobic. இந்த கிளைகோலைசிஸ் நடக்கிறதுனால ஹியூமன்ஸுக்கும் பிளான்ஸுக்கும் என்னென்ன ப்ராஃபிட், அதாவது சிக்னிஃபிகன்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் சென்ட்ரல் பாத்வே ஆஃப் ஜென்ரல் கேட்டபாலிசம்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது சைட்டோபிளாசம், அதாவது எல்லா லிவிங் டிஷ்யூவோட சைட்டோபிளாசத்துலையும் இது அக்கர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து லீடிங் ஜென்ரேஷன் ஆஃப் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிபின்ற ஒரு அவைலபிள் சோர்ஸ் ஃபார்மில் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லார்ஜஸ்ட் ஃப்ளக்ஸ் ஆஃப் கார்பன் இன் மோஸ்ட் ஆஃப் அவர் செல்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்ட்ராஜ் அப்புறம் அதோட டெரைவ்டு எனர்ஜி ஃபார்மேட்ஸில் இந்த கிளைகோலிசிஸ் வந்து ஒர்க் ஆகுது. இதோட கீ மெட்டபாலிக் காம்பனண்ட் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பிரேட்டரி ப்ராக்ரஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் வந்து ஏடிபின்ற எனர்ஜி ஃபார்ம் வந்து ஈஸியாக கிடைக்குது எல்லா லிவிங் ஆர்கானிசமுக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா anaerobic மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிளைகோலைசிஸ்ன்ற ப்ராசஸை நம்பி தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு இன்னும். அப்படி அந்த anaerobic ஆர்கானிசம் மட்டும் இல்லாமல் மேம்லியன் டிஷ்யூஸ்லேயும் கிளைகோலைசிஸ் ப்ராசஸ் தான் ஒரு மேஜர் எனர்ஜி கிவிங் சிஸ்டம்ட்டும் சொல்லலாம். ஸோ இதோட இந்த கிளைகோலைசிஸ்ன்ற ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் சீக்கிரமே பதில் அதுக்கான ஆன்சர்ஸ் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.